ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். ஒரு 4 பேர் அவங்கள சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு எங்க இருந்துங்க வருது? சாதாரண ஒரு நபர், ஒரு மனவழியில இருக்கிற ஒரு நபருக்கு எப்படிங்க அவ்வளவு ஒரு உடல் பலம் கிடைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க. பொதுவாகவே ஒரு நபர் வந்து அதிகமான ஒரு பயமோ அதிகமான ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது தானாகவே அவங்க ஒரு ஃபிளைட் மோட்ல இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அட்ரினலின் அப்படின்ற சுரப்பி வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். சோ இது சுரக்கிறதால நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடம்புல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அதிகமான ஒரு வலிமையை வந்து இந்த சுரப்பி தரதால சோ அந்த டைம்ல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 4 பேர் அவங்கள போய் பிடிச்சாலுமே அது அவங்களால தாங்க முடியும். அவங்க பாடியால உங்களை உதறி தள்ளிட்டு அவங்க அந்த செயல்களில் ஈடுபட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து இந்த சுரப்பி காரணமா தான் ஏற்படுது. அடுத்ததான் பார்த்தோன்னா உங்களோட கண்கள் நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். பேய் வரும்போது ஒரு அசாதாரணமா அவங்க நடந்துப்பாங்க. அந்த டைம்ல அவங்க பார்த்தோம்னா கண்ணெல்லாம் வந்து அப்படியே மேல குத்திக்கிச்சு மேல சொருகுச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன ஆகும்னா உங்க கண்ணெல்லாம் வந்து அப்படியே மேல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. மனுஷங்களே கண்ணெல்லாம் முட்டை முட்டையா விரிச்சுக்கும். ஒரு பேய் நமக்கு பிடிச்சிக்கிச்சு நம்ம பயம் புத்திரனா ஒருத்தர போய் எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா செயலும் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மூளையில உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அங்க நடக்கிற சில வேதியியல் மாற்றங்களால அவங்க கண் நரம்புகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஸோ அதன் காரணமா தான் அவங்க கண்கள் வந்து மேல நோக்கி போறதுன்ற மாதிரி ஒண்ணு தொடர்ச்சியா அது நடந்துட்டுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து உடல்ல மாற்றங்கள் ஏற்படுறது, உடம்புல வந்து அசாதாரணமான வளைவுகளை கொண்டு வருது, கண்களை மேல தூக்கி சொருகிறது, அப்புறம் வேற வாய்ஸ்ல பேசுறது, உடம்புல நிறைய ஸ்ட்ராங் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லா ரீசனுக்குமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு மேலட்டமா பார்த்திருக்கோம். இன்னும் இதை சயின்டிபிக்கலி இன்னும் நம்ம மருத்துவ ரீதியா நம்ம போய் பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் அடிப்படையா இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப உன்னை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த டைம்ல அதை விட்டு வெளியே வரதுக்கான வழிகளை நீ பாரு. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு மனுஷனை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதாவது உடல் அளவுல இல்லாம மனதளவுல நம்மளோட வேதியியல் மாற்றங்களை நிறைய கொண்டு வந்து ஸோ அதன் காரணமா தான் இந்த பேய் பிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்கள தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட நீங்க கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போய் ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு சாமி கிட்ட போய் திருநூறோ மஞ்சளோ குங்குமோ கண்டிப்பா கிடையாது. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு ரிலீஃப் வேணும். ஸோ அது கண்டிப்பா டாக்டர் கிட்ட போனா அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்க வேண்டிய வேலைகள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அப்படி ஒருத்தர் நபர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க நீங்க மேலும் வந்து தனிமைப்படுத்தி அவங்களை வந்து இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு செஞ்சு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க அந்த நிலையில இருந்து அவங்க மீளவே மாட்டாங்க. அவங்க இன்னும் எப்பவுமே பார்த்தா அந்த மனநிலை அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் அவங்க அதுல இருந்து மீள்றாங்கன்னா நம்ம என்ன நடக்குது, நம்மளை சுத்தி நம்மள என்ன பண்றாங்க, அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த மன அழுத்தம்ன்றது பயம்ன்றது அது தெளியும் போதுலாம் இன்னும் அதிகமாகும்.